வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பிரெட் வெஜ் ரோல் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து செஞ்சுருக்கோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம செய்யக்கூடிய வெஜ் ரோலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைத்து மசித்து வைத்தது, வெங்காயத்தாள், கேரட் துருவியது, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் பொடியாய் நறுக்கியது, தேவையான அளவு பிரெட். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பொடியாய் நறுக்கிய வெங்காயம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வணங்கின உடனே நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் துருவி. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரட் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், இதில் இருக்கக்கூடிய ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. நான் இன்றைக்கி வெங்காயத்தாள் கட் பண்ணி இது கூட சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வெங்காயத்தாள் கிடைக்கலைன்னா நீங்கள் கொத்தமல்லி வேணாவும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்மளுடைய பிரெட் வெஜ் ரோலுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரெட் ரோல் செய்யறதுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியதை கட் பண்ணி நடுவில் இருக்கக்கூடிய ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ப்ரெட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் சிறிதளவு தண்ணி தெளித்து நீங்கள் அமுத்தி விட்டுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம நடுவில் மசாலாக்கள் வைக்கும்போது நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ப்ரெட்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு ரோல் பண்ணுற போது உடஞ்சிரும். அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமே நீங்கள் நடுவில் மசாலாவை வைங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மசாலாவையும் இதில் நடுவில் வச்சு நம்ம இப்போ ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம 2 சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ரோல் பண்ணி விட்டுட்டோம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரியே மசாலா வச்சு ரோல் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை டிப் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, சிறிதளவு உப்பு, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மைதா மாவோட தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதை நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பிரெட் வெஜ் ரோலை இதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ மைதா மாவில் நல்லா டிப் பண்ணியாச்சு. பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய வச்சுருக்கக்கூடிய எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரியே எல்லா பிரெட் ரோல்ஸையும் நீங்கள் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிவிட்டு
ஆயிலில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் 2 சைடும் திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வேக விடுங்க. இப்போ வந்து திருப்பி விட்டுட்டோம். 2 சைடும் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டு நீங்கள் வந்து திருப்பி விட்டு எடுங்க. இப்போ நம்மளுடைய பிரெட் வெஜ் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் பிரெட் இருந்துச்சுனாவே போதுமானது. வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சே நம்ம சிம்பிளாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை. நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.